மாறிய ஜீவனும் நான். தினமும் உன்னை நினைக்கின்ற உயிர் நான். மனம் எல்லாம் உன்னோடுதான். மனம் எல்லாம் உன்னோடுதான். உயிரே உருவான உன்னோடு பாபா. மாறிய ஜீவனும் நான். மாறிய ஜீவனும் நான். கண்களில் உன்னை சிறை வைத்தேன் பாபா. துயரங்களை நான் மறந்திருப்பேன். வேறென்ன நான் கேட்பேன் பாபா. பாபா நான் என்னையே அர்ப்பணிப்பேன். நான் என்னையே அர்ப்பணிப்பேன். மனிதன் கனவெல்லாம் நீர்தான் பாபா. மனிதன் கனவெல்லாம் நீர்தான் பாபா. அன்பான ஜீவனும் நான். அன்பான ஜீவனும் நான். ஓம் சாந்தி. वाणी डेट 20/6/2020। मीठे बच्चे, तुम्हारा टाइम बहुत वैल्यूबल है, इसलिए फालतू बातों में अपना टाइम वेस्ट मत करो। இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நேரம் மிகவும் விலை மதிப்பு வாய்ந்ததாக இருக்கு. அதனால் வீணான விஷயங்களில் தன்னுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. கேள்வி: मनुष्य से देवता बनने के लिए बाप की कौन सी श्रीमत मिली हुई है? மனிதனிலிருந்து தேவதையாவதற்காக பாபாவுடைய எந்த விதமான ஸ்ரீமத் கிடைச்சிருக்கு? பதில்: बच्चे, तुम जबकि मनुष्य से देवता बनते हो तो कोई आसुरी स्वभाव नहीं होना चाहिए। குழந்தைகளே, நீங்கள் எப்போ மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிறீங்களோ அப்போ எந்த விதமான அசுர பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது. கோயி பர் குரோது நகி கருணாகை. 2வது பாயிண்ட், யார் மீதும் கோபப்படக்கூடாது. கிஸ்கோபி துக்கு நகி தேனாகை. 3வது பாயிண்ட், யாருக்கும் துக்கம் தரக்கூடாது. कोई भी फालतू बातें कान से नहीं सुननी है। 4வது பாயிண்ட், எந்த விதமான வீணான விஷயங்களை காதுகள் மூலம் கேட்கக்கூடாது. பாக்கி ஸ்ரீமத் ஹை ஹியர் நோ ஈவில். பாபாவுடைய ஸ்ரீமத் தீயதை கேட்கக்கூடாது. ஓம் சாந்தி. तुम बच्चों का बैठना सिंपल है, कहाँ भी बैठ सकते हो. குழந்தைகளாகிய நீங்கள் அமருவது சாதாரணமாக இருக்கு, எங்கே வேணாலும் நீங்கள் அமர முடியும். சாகே ஜங்கல் में बैठो, पहाड़ों पर बैठो, घर में बैठो, ये कुटियों में बैठो, कहाँ भी बैठ सकती हो. விரும்புனா நீங்கள் காட்டில் அமரலாம், மலை மீது அமரலாம், வீட்டில் அமரலாம், இல்லை குடியில் அமரலாம், எங்கே வேணாலும் அமர முடியும். ऐसे बैठने से तुम बच्चे ट्रांसफ़र होते हो. இது போல் அமரும் பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிறீங்க. तुम बच्चे जानते हो अभी हम मनुष्य भविष्य के लिए देवता बन रहे हो. இப்போ நம்ம மனிதர்கள் எதிர்காலத்தில் தேவதைகளாக ஆயிட்டிருக்கோம். இது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க.
हम कांटों से फूल बन रहे हैं, நாம் முள்ளிலிருந்து மலராக ஆயிட்டிருக்கோம். பாபா பாகவான் பி கை மாலி பி கை. பாபா தோட்டத்திற்கு எஜமானராகவும் இருக்காங்க, தோட்டக்காரனாகவும் இருக்காங்க. हम बाप को याद करने से और 84 का चक्कर फिराने से ट्रांसफर हो रहे हो. நாம் பாபாவுடைய நினைவு செய்வதின் மூலம் மற்றும் 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை நினைவு செய்யும் பொழுது டிரான்ஸ்ஃபராக ஆயிட்டிருக்கும். एकांग बैठो चाहे कहांग भी बैठो, तुम ट्रांसफ़र होते होते मनुष्य से देवता बनते जाते हो. இங்கே அமர்ந்தாலும் எங்கே அமர்ந்தாலும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆக ஆக மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிறீங்க. புத்தி में एम ऑब्जेक्ट है, हम ये बन रहे हैं. நாம் இதுவாக ஆயிட்டிருக்கோம். புத்தியில் குறிக்கோள் இருக்குது. कुछ भी काम काज करो, रोटी पकाओ, புத்தி में सिर्फ बाप की याद करो. நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும், ரொட்டி தயார் பண்ணாலும் புத்தியில் பாபாவுடைய நினைவு செய்யணும். बच्चों को ये श्रीमत मिलती है, चलती फिरती सब कुछ करते सिर्फ याद में रखो. குழந்தைகளுக்கு இந்த ஸ்ரீமத் கிடைக்குது. நடந்தாலும் சுற்றினாலும் அனைத்தும் செய்தாலும் பாபாவுடைய நினைவில் இருக்கணும். बाप की याद से वर्षा भी याद आता है, 84 का चक्कर भी याद आता है. इसमें और क्या तकलीफ है, कुछ भी नहीं. பாபாவுடைய நினைவின் மூலமாக ஆஸ்தியும் நினைவுக்கு வரும். 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தினுடைய நினைவும் வரும். இதில் வேறு என்ன கஷ்டம் இருக்குது? எதுவுமே இல்லை. जबकि हम देवता बनते हैं तो कोई आसुरी स्वभाव भी नहीं होना चाहिए. எப்போ நம்ம தேவதைகளாக ஆகிறோமோ அப்போ எந்த விதமான அசுர பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது. कोई पर क्रोध करना, किसको दुख नहीं देना, कोई भी फालतू बातें कान से सुननी नहीं है. யார் மீதும் கோபப்படக்கூடாது, யாருக்கும் துக்கம் தரக்கூடாது. எந்த விதமான வீணான விஷயங்களை காதுகளால் கேட்கக்கூடாது. सिर्फ बाप को याद करो, बाकी संसार की ஜகமுயி तो बहुत सुनी गई. பாபாவுடைய நினைவு மட்டும் செய்யணும். மற்றபடி உலகிலான வேண்டாத வீணான விஷயங்கள் நிறைய கேட்டிருக்கும். आधा कल्प से ये सुनते सुनते तुम नीचे गिरेगो. பாதி கல்பமாக இது போல விஷயங்களை கேட்டு கேட்டு கீழே இறங்கி வந்திருக்கீங்க. அப்பா கேத்தேகை ஏ ஜர்முயி ஜகுமுயி ना करो, फलाना ऐसा है, इनमें ये है, कोई भी फालतू बातें नहीं करनी है. இப்போ பாபா சொல்கிறாங்க, இது போல வீணான உலகியலான வேண்டாத விஷயங்களை பேசக்கூடாது. இவங்க இது போல இருக்காங்க, இவங்களுக்குள்ள இது இருக்கு. இது போல எந்த விதமான வீணான விஷயங்களை பேசக்கூடாது. ये जैसे कि अपना டைம் வேஸ்ட் करना है, இது தன்னுடைய நேரத்தை வீணாக்குவதாகும். तुम्हारा टाइम बहुत वैल्यूबल है, உங்களுடைய நேரம் மிகவும் விலை மதிப்பு வாய்ந்ததாக இருக்கு. पढ़ाई से ही अपना कल्याण के इनसे ही पद पाएंगे. படிப்பின் மூலமாக தான் தன்னுடைய நன்மை இருக்கு, இதில் தான் பதவியும் அடையறோம். उस पढ़ाई में बहुत मेहनत करनी पड़ती है, அந்த படிப்பில் மிகவும் உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கு. इम्तिहान पास करने विलायत में जाते हैं, तुमको तो कोई तकलीफ नहीं देते. பரீட்சையை பாஸ் செய்வதற்காக வெளிநாட்டிற்கு போகிறாங்க. உங்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் பாபா தரது இல்லை.
बाप आत्माओं को कहते कि मुझ बाप को याद करो, एक दो को सामने बिठाते कि तो भी बाप की याद में रखो. பாபா ஆத்மாக்களுக்கு சொல்கிறாங்க, என்னை ஒரு அப்பாவை நினைவு செய்யுங்க. ஒருவர் மற்றவர்களுக்கு எதிரில் அமர வைத்தாலும் பாபாவுடைய நினைவில் இருக்கணும். याद में बैठते बैठते तुम कांटों से फूल बनते हो. நினைவுல அமர அமர நீங்கள் முள்ளிலிருந்து மலராக ஆகிறீங்க. कितनी अच्छी युक्ति है तो बाप की श्रीमत पर चलना चाहिए ना. எவ்வளோ நல்ல யுக்தி கிடைச்சிருக்கு. பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும் இல்லையா. हर एक के अलग अलग बीमारी होती है तो हर एक बीमारी के लिए सर्जन है. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான நோய் இருக்கு. ஒவ்வொருவருடைய நோய்க்காக சர்ஜன் இருக்காங்க. बड़े बड़े आदमियों के खास सर्जन होते हैं ना. तुम्हारा सर्जन कौन बना के. பெரிய பெரிய மனிதர்களுக்கு முக்கியமான சர்ஜனும் இருப்பாங்க. உங்களுடைய சர்ஜன் என்னவாக ஆகிறாங்க, யாராக இருக்காங்க? பகவான் வகை அவிநாசி சர்ஜன். உங்களுடைய சர்ஜன் பகவான், அவர் அழிவற்ற சர்ஜனாக இருக்காங்க. कहते हैं हम तुमको आधा कल्प के लिए निरोगी बनाते हैं, सिर्फ मुझे याद करो तो विक्रम विनाश होंगे. இந்த சர்ஜன் சொல்கிறாங்க, பாதி கல்பத்திற்கு நான் உங்களை ஆரோக்கியமானவர்களாக மாற்றுறேன். அதுக்கு நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்யும் பொழுது விக்கர்மங்கள் பாவ கருமாக்கள் அழிஞ்சிரும். तुम 21 जन्म के लिए निरोगी बन जाएंगे. நீங்கள் 21 ஜென்மத்திற்கு ஆரோக்கியமானவர்களாக ஆகலாம். ஏ காண்ட் பாந்து தேனி சாகியே. இதை நீங்கள் முடிச்சு போட்டு வைக்கணும். யாது சேகி தும் நிரோகி பன் जाएंगे. फिर 21 जन्म के लिए कोई भी रोग नहीं होगा. நினைவின் மூலமாக தான் நீங்கள் ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீங்க. பிறகு 21 ஜென்மத்திற்கு எந்த விதமான நோயும் இருக்காது. பல் ஆத்மா தோ அவிநாசிகை சரீர்கி ரோகி பன்தாகை. ஆத்மா அழிவற்றதாக இருக்கு, சரீரம்தான் நோயாளியாக ஆகுது. லேக்கின் போக்தி தோ ஆத்மா கைனா वहाँ आधा कल्प तुम कभी भी रोगी नहीं बनेंगे. सिर्फ याद में तत्पर रखो. ஆனால் அனுபவிப்பது ஆத்மா தானே. அங்கே பாதி கல்பத்திற்கு நீங்கள் ஒருபோதுமே நோயாளியாக ஆக மாட்டீங்க. நீங்கள் நினைவில் மூழ்கி இருக்கணும். சர்வீஸ் தோ பச்சோं को करने की கை. சேவை குழந்தைகள் செய்யணும். प्रदर्शनी में सर्विस करते करते बच्चों के गले कूद जाते हैं. कई बच्चे फिर समझते हैं हम सर्विस करते करते चले जाएंगे बाबा के पास. கண்காட்சியில் சேவை செய்ய செய்ய குழந்தைகளுடைய தொண்டை காஞ்சு போகுது. நிறைய குழந்தைகள் மற்றவர்களுக்கு அதாவது சொல்லக்கூடியதை புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சேவை பண்ண பண்ண பாபா கிட்ட போகிறோம், இதையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஏபி பகூத் அச்சாகை சர்வீஸ்கா தரிகா. இது கூட சேவைக்கான வழிகள் ரொம்ப நல்லா இருக்குது. பிரதர்சனி மேபி பச்சோங்கு சம்சானாகை. கண்காட்சியில் தான் குழந்தைகள் புரிய வைக்கணும். प्रदर्शनी में पहले पहले ये लक्ष्मी नारायण का चित्र दिखाना चाहिए. கண்காட்சியில் முதல்ல லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை காட்டணும். ये1 चित्र के भारत में आज से 5000 वर्ष पहले बरोबर इनका राज्य था. இது A1 சித்திரமாக இருக்கு. பாரதத்தில் இன்றையிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னால் ஏறக்கூடிய இவங்களுடைய ராஜ்யம் இருந்தது. அத்தாக தன்தா பவித்ரதா சுக் சாந்தி சப்தி.
அளவற்ற செல்வம் இருந்தது. தூய்மை, சுகம், அமைதி அனைத்துமே இருந்தது. परंतु भक्ति मार्ग में सत्य के लाखों वर्ष दे दिए गए तो कोई भी बात याद कैसे आए। ये लक्ष्मी नारायण का फर्स्ट क्लास चित्र है. பக்தி மார்க்கத்தில் சத்தியுகத்திற்கு லட்சக்கணக்கான வருஷங்களை கொடுத்துருக்காங்க. யாருக்குமே இது நினைவுக்கு வராது. நினைவுக்கு எப்படி வர முடியும்? லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரம் ஃபஸ்ட் கிளாஸ் சித்திரமாக இருக்கு. சத்தியுகமே 1250 வருஷ இஸ் டைனாசிட்டினி ராஜ்ய கியாத்தா. அதாவது சத்தியுகத்தில் 1250 வருடங்கள் இந்த ராஜ்யத்தில் ராஜ்யம் செய்திருக்காங்க. ஆகே தும்பி நகி ஜான்தே தே. இதற்கு முன்னால் நீங்கள் கூட தெரியாமல் இருந்தீங்க. अभी बाप ने तुम बच्चों को स्मृति दिलाई है कि तुमने सारी विश्व पर राज्य किया था, क्या तुम भूल गए हो? இப்போ பாபா குழந்தைகளுக்கு நினைவை தராங்க. நீங்கள் முழு உலகத்தின் மீது ராஜ்யம் செய்திருந்தீங்க. என்ன நீங்கள் மறந்துட்டீங்களா? 84 जन्म भी तुमने लिए गए, तुमकी सूर्य वंशी थे, புனர்ஜனம் தோ லேத்தேகோ. 84 ஜென்மங்களும் நீங்கள் தான் எடுக்கிறீங்க. நீங்கள் தான் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீங்க. புனர்ஜென்மங்களும் நீங்கள் தான் எடுக்கிறீங்க. 84 ஜெனம் தும்னே கைசே கியா. ये बड़ी सिंपल बात है समझने की. 84 ஜென்மங்கள் நீங்கள் எப்படி எடுத்தீங்க? இது மிகவும் சிம்பிளான விஷயமாக இருக்கு. नीचे उतरते आए और फिर बाप चढ़ती कलामी ले जाते गए. மேலே இருந்து கீழே இறங்கி வந்துட்டீங்க. இப்போ திரும்பவும் பாபா முன்னேற்ற கலைக்கு, ஏறும் கலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. गाते भी गई चढ़ती कला तेरे बानी सबका बला. அதாவது பாடப்பட்டிருக்கு, நாம் முன்னேற்ற கலையில், ஏறும் கலையில் போகும் பொழுது அனைவருக்கும் அதில் நன்மை இருக்கு. फिर संग आदि बजाते गए. संगुम ஊதறாங்க. अब तुम बच्चे जानते हो हाहाकार होगा. पाकिस्तान में देखो क्या हो गया था. सबके मुख से यही निकलता था कि भगवान हाय राम अब क्या होगा. அதாவது குழந்தைகளாகி நீங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க. கடைசி நேரம் வரும் பொழுது ஐயோ ஐயோ என்ற குரல் இருக்கும். பாகிஸ்தானில் நீங்கள் பார்த்தீங்க, அங்கே என்ன நடந்திருந்தது? அனைவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தது, ஹே பகவான், ஐயோ ராம், இப்போ என்ன ஆகும்? अब ये विनाश तो बहुत बड़ा के पीछे फिर जय जयकार होनी गई. இப்போ இந்த உலக அழிவு மிக பெரியதாக இருக்கு. பின்னால் வெற்றி முழக்கமானது ஏற்படும். बाप बच्चों को समझाते कि इस बेगत की दुनिया का अब विनाश होना है. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க, இந்த எல்லை கப்பாற்பட்ட உலகம் இப்போ அழியணும். பேகத் கா பாப் பேகத் கா கியான் துங்கோ சுனாத்தேகை. எல்லை கப்பாற்பட்ட அப்பா எல்லை கப்பாற்பட்ட ஞானத்தை உங்களுக்கு சொல்கிறாங்க. ஹத்து கி பாத்தே ஹிஸ்ட்ரி ஜாகிரபி தோ சுன்தே ஆயேகோ. எல்லைக்குட்பட்ட விஷயங்கள், சரித்திரம், பூகோளத்தை நீங்கள் கேட்டு வந்திருக்கீங்க. ये किसको भी पता नहीं था कि लक्ष्मी नारायण ने राज्य कैसे किया. லக்ஷ்மி நாராயணர் ராஜ்யம் எப்படி செய்தாங்க, இது யாருக்குமே தெரியாது. इनको की हिस्ट्री ஜாகிரபி கோயி भी नहीं जानते. இவர்களுடைய சரித்திரம், பூகோளமும் யாருக்கும் தெரியாது. तुम अच्छी रीति जानते हो इतने जन्म राज्य किया, फिर ये धर्म को देखे. इनको कहा जाता है स्पिरिचुअल नॉलेज.
जो स्पिरिचुअल ஃபாதர் बच्चों को बैठ देते हैं. அதாவது நீங்கள் ரொம்ப நல்ல முறையில் புரிஞ்சிருக்கீங்க. இவ்வளோ ஜென்மங்கள் இவங்க ராஜ்யம் செய்தாங்க. திரும்ப இந்த தர்மமானது இருக்குது. இதுக்கு தான் சொல்லப்படுது ஆன்மீகமான ஞானம். ஆன்மீகமான அப்பா குழந்தைகளுக்கு அமர்ந்து சொல்கிறாங்க. वकांग तो मनुष्य को पढ़ाते हैं एकांग हम आत्माओं को परमात्मा आप समान बना रहे हैं. இந்த உலகத்தில் மனிதனுக்கு கற்றுத்தராங்க. இங்கே ஆத்மாக்களுக்கு பரமாத்மா தனக்கு சமமாக மாற்றிட்டுருக்காங்க. டீச்சர் ஜரூர் ஆப் சமான் பனாயேங்கே. டீச்சர் கட்டாயம் தனக்கு சமமாக மாற்றுவாங்க. बाप कहते हैं मैं तुमको अपने से भी ऊंच डबल सिताज बनाता हूँ. பாபா சொல்கிறாங்க, நான் உங்களை என்னை விட டபுள் கிரீடம் அணிந்தவர்களாக மாற்றுறேன். लाइट का ताज मिलता के याद से और 84 के चक्र को जानने से तुम चक्रवर्ती बनते हो. அதாவது நினைவின் மூலமாக ஒளி கிரீடம் கிடைக்குது மற்றும் 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை தெரிந்து கொள்ளும்போது நீங்கள் சக்கரவர்த்தியாக ஆகிறீங்க. अभी तुम बच्चों को कर्म अकर्म विकर्म की गति भी समझाई गई. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு கர்மா அக்கர்மா விக்கர்மத்தினுடைய ஆழமான நிலையையும் புரிய வைக்கிறாங்க. சத்தியுகமே கரம் அக்கரம் கோத்தாகி. சத்தியுகத்தில் செய்யக்கூடிய கர்மா அக்கர்மமாக ஆகுது. ராவன் ராஜ்யமேகி கரம் விக்கரம் கோத்தாகி. ராவண ராஜ்யத்தில்தான் செய்யக்கூடிய கர்மா விக்கர்மமாக ஆகுது. சீடி உத்தர்த்தே ஆத்தேகை கலா கம் கோத்தி கோத்தி உத்தரனாகி கை. ஏணிப்படியிலிருந்து கீழே இறங்கி வராங்க. கலைகள் குறைய குறைய இறங்கி வந்தே ஆகணும். கித்தனா சீச்சி பன் சாத்தே கை फिर बाप आकर भक्तों को फल देते गए. எவ்வளவு அசுத்தமானவர்களாக ஆயிறாங்க. திரும்பவும் பாபா வந்து பக்தர்களுக்கு பலனை தராங்க. दुनिया में भगत तो सबके सत्य में भगत कोई कोता नहीं. உலகத்தில் பக்தர்கள் அனைவருமே பக்தர்களாக இருக்காங்க. சத்தியுகத்தில் பக்தர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. பக்தி கலட் எகாங்கே வகாங் தோ கியான் கே பிராலப்து கோத்திகே. பக்தி இங்கே தான் இருக்கு, அங்கே ஞானத்தினுடைய பிராப்தி தான் இருக்கு. अभी तुम जानते हो हम बाप से बेगत के प्रारब्ध ले रहे हैं. பாபா இருந்து நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்ட பிராப்தியை எடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சிருக்கீங்க. கோயி கோபி பெகலே பெகலே இஸ் லக்ஷ்மி நாராயண்கே சித்திர பர் சம்ஜாவோ. யார் வந்தாலும் முதல்ல லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தில் புரிய வைக்கணும். आज से 5000 वर्ष पहले इनका राज्य था. विश्व में सुख शांति पवित्रता सब थी और कोई धर्म नहीं था. இன்றையிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு இவங்களுடைய ராஜ்யம் இருந்தது. முழு உலகத்தில் சுகம் அமைதி தூய்மை அனைத்தும் இருந்தது. வேறு எந்த தர்மமும் இல்லாமல் இருந்தது. इस समय तो अनेक धर्म के पहले धर्म के नहीं फिर इस धर्म को आना है जरूर. இந்த சமயத்தில் அநேக தர்மங்கள் இருக்குது. ஆரம்பத்தில் இருந்த தர்மம் இப்போ இல்லை. திரும்பவும் அந்த தர்மம் அவசியம் வரும். अब्बा कितना प्यार से पढ़ाते हैं. कोई लड़ाई की बात नहीं. बेगर लाइफ के पराया राज्य के अपना सब कुछ गुप्त के. பாபா மிகவும் அன்போடு குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. எந்த விதமான யுத்தத்திற்கான விஷயம் இல்லை.
பெக்கர் லைஃப் ஏழ்மையான வாழ்க்கையாக இருக்கு. மற்றவர்களுடைய ராஜ்யமாக இருக்கு. அதாவது ராவணனுடைய ராஜ்யமாக இருக்கு. தன்னுடையது அனைத்துமே குப்தமாக இருக்கு. बाबा भी गुप्त आया हुआ के आत्माओं को बैठ समझाते हैं. பாபா கூட குப்தமான முறையில் வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஆத்மா की सब कुछ करती है, शरीर द्वारा पाठ बजाती है. ஆத்மாதான் அனைத்தும் செய்யுது. சரீரத்தின் மூலமாக தன்னுடைய பங்கை நடிக்குது. वह अभी देह अभिमान में आए हैं. अब्बा कहते हैं தேகி அபிமானி பனோ. இப்போ தேக அபிமானத்தில் வந்துட்டாங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க ஆத்ம அபிமானியாக ஆகுங்க. பாப் और कोई जरा भी तकलीफ नहीं देते हैं. பாபா வேறு எந்த விதமான கஷ்டத்தையும் தரது இல்லை. बाप जब गुप्त रूप में आते हैं तो तुम बच्चों को गुप्त दान में विश्व की बादशाही देते हैं. பாபா எப்போ குப்தமான ரூபத்தில் வராங்க, அப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு குப்தமான தானத்தில் முழு உலகத்தினுடைய ராஜ்யத்தை தராங்க. तुम्हारा सब गुप्त के इसलिए रसम के रूप में कन्या को जब दहेज देते हैं तो गुप्तगी देते हैं. உங்களுடையது அனைத்துமே மறைமுகமாக குப்தமாக இருக்கு. அதனால் எப்போ ஒரு கன்யாவுக்கு அதாவது வரதட்சணை தராங்களோ அது கூட இந்த பழக்கத்தினுடைய ரூபத்தில் தான் மறைமுகமான ரூபத்தில் குப்தமாக தராங்க. வாஸ்தவி காயா ஜாத்தாகே குப்ததான் மகான் புண்ணிய. அதாவது பாடப்பட்டிருக்கு குப்த தானம் மகான் புண்ணியமாக சொல்லியிருக்காங்க. दो चार को मालूम पड़ा तो वह ताकत कम को जाता है. நம்ம செய்யக்கூடிய தானம் 2 பேருக்கு 4 பேருக்கு தெரிஞ்சது அதனுடைய சக்தி குறைவாக ஆகும். बाप कहते हैं बच्चे तुम प्रदर्शनी में पिघले पिघले इस लक्ष्मी नारायण के चित्र पर सबको समझाओ. பாபா சொல்கிறாங்க குழந்தைகளே நீங்கள் கண்காட்சியில் முதல்ல லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை பற்றி அனைவருக்கும் புரிய வைக்கணும். तुम चाहते हो ना विश्व में शांति हो परंतु वह कपटी ये किसकी बुद्धि में नहीं है. உலகத்தில் அமைதி வேணும்னு நீங்கள் விரும்புனீங்க இல்லையா, ஆனால் எப்போ இருந்தது இது யாருடைய புத்தியிலையும் இல்லை. अभी तुम जानते हो सत्य में पवित्रता सुख शांति शक्ति याद भी करते हैं. फलाना स्वर्गवासी हुआ समझते कुछ नहीं है. சத்தியுகத்தில் தூய்மை சுகம் அமைதி அனைத்தும் இருந்தது. யாராவது இறந்தால் இவங்க சொர்க்கவாசி ஆயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள நினைவும் செய்கிறாங்க. ஆனால் இதை பற்றி யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இது உங்களுக்கு தெரியும். जिसको जो आया कह देते अर्थ कुछ नहीं ஏகை ட்ராமா. யாருக்கு என்ன வருதோ அதை சொல்கிறாங்க, அர்த்தம் அதில் எதுவுமே இல்லை. இது கூட நாடகமாக இருக்குது. मीठे मीठे बच्चों को बुद्धि में ज्ञान कहके हम 84 का चक्र लगाते हैं. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுடைய புத்தியில் நாம் 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தில் வரும் இந்த ஞானம் இருக்குது. अभी बाप आए गए पति दुनिया से पावन दुनिया में ले जाने. இப்போ பாபா வந்திருக்கதே தூய்மை இல்லாத உலகத்திலேருந்து தூய்மையான உலகத்திற்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக. பாப் கி யாद में रहते ट्रांसफ़र होते जाते हैं. பாபாவுடைய நினைவில் இருக்கும்போது டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க. कांटे से फूल बनते हैं फिर हम चक्रवर्ती राजा बनेंगे बनाने वाला बाप है. முள்ளிலிருந்து மலராக ஆகிறோம், திரும்ப நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிறோம். மாற்றக்கூடியவர் பாபா. பரம் ஆத்மா தோ சதைவ பியோர் கை
वही आते हैं प्योर बनाने. பரம் ஆத்மா சதா தூய்மையாக இருக்காங்க. தூய்மையாக மாற்றுவதற்காக அவர் வராங்க. சத்தியுமே தும் கூப்சூரத் பன் ஜாயேங்கே. சத்தியுகத்தில் நீங்கள் அழகானவர்களாக ஆகிறீங்க. வகாங் நேச்சுரல் பியூட்டி ரேத்திகை. அங்கே இயற்கையான அழகு இருக்குது. ஆஜ்கல் தோ ஆர்டிஃபிஷியல் ஸ்ருங்கார் கருத்தே கைனா. இன்றைய நாட்களில் செயற்கையான அலங்காரம் செய்கிறாங்க இல்லையா. क्या क्या ஃபேஷன் நிக்கலாகை கைசே கைசே ட்ரெஸ் பெகன்தேகை. என்னெல்லாம் ஃபேஷன் வந்திருக்கு, எப்படியெல்லாம் ஆடைகள் அணியறாங்க. ஆகே ஃபீமேல்ஸ் बहुत पर्दे में रहती थी कि कोई की नज़र ना पड़े. अभी तो और की कुला कर दिया गई तो जहां तहां गंद बढ़ गया है. அந்த காலத்தில் அதாவது திரைக்குள்ளதாக இருந்தாங்க. பெண்கள் என்றாலே திரையை போட்டுட்டு இருந்தாங்க. யாருடைய பார்வையும் அவங்க மேலே படக்கூடாது. ஆனால் இப்போது அந்த திரையை விலக்கிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் அசுத்தமானது அதிகமாயிருச்சு. வாக்கே தேகே ஹியர் நோ ஈவில். பாபா சொல்கிறாங்க தீயதை கேட்கக்கூடாது. राजा में पवर रहती है. ईश्वर अर्थ दान करते हैं तो उसमें पवर रहती है. ராஜாக்களிடம் சக்தி இருக்கு. ஈஸ்வரனுடைய பெயரை சொல்லி ஈஸ்வரனுக்காக தானம் செய்யும் பொழுது அதில் சக்தி இருக்கு. எகாங் தோ கோई में पवर है नहीं जिसको जो आया करते रहते हैं बहुत गंदे मनुष्य के. இங்கே யாரிடமும் சக்தி இல்லை. யாருக்கு என்ன தெரியுதோ என்ன வருதோ அதை செய்கிறாங்க. மிகவும் அசுத்தமான மனிதர்களாக இருக்காங்க. தும் பகுத் சௌபாகியசாலி கோ ஜோ கிபயானி காத்து பக்கடாகை. நீங்கள் மிகவும் பாக்கியசாலி, அதாவது சௌபாகியசாலிகளாக இருக்கீங்க. காரணம் படகோட்டியாக இருக்கக்கூடிய பாபா உங்களுடைய கையை பிடிச்சிருக்காங்க. துங்கி கல்ப கல்ப நிமித்த பன்தேகோ. நீங்கள் தான் கல்ப கல்பமாக நிமித்தமாக ஆகிறீங்க. தும் ஜான்தேகோ பிகல முக்கிய கை தேக் அபிமான் உஸ்கே பாதிகை சப் பூத் ஆத்தேகை. முதலாக தேக அபிமானம் வருது. அதுக்கப்புறம்தான் மற்ற பூதங்களே வருது. मेहनत करनी है अपने को आत्मा समझ बाप को याद करो. ये कोई कड़वी दवाई नहीं है. தன்னை ஆத்மான்னு உணர்ந்து ஒரு அப்பாவை நினைவு செய்யணும். இதில் உழைப்பு செய்யணும். இது எதுவும் கசப்பான மருந்து இல்லை. சிறப் கேத்தேகே அப்னே கோ ஆத்மா சமஜ் பாப் கோ யாது கரோ. அதாவது பாபா சொல்கிறதே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஒரு அப்பாவை நினைவு செய்யுங்க. फिर कितना भी पैदल बाबा की याद में करते जाओ कभी टांगें तकेंगी नहीं. பாபாவுடைய நினைவில் எவ்வளோ தூரம் கால்களால் நடந்து போனாலும் கால்கள் ஒருபோதும் களைப்பு அடையாது. ஹல்கே கோ ஜாயேங்கே பகுத் மதத் மில்தி கை. லேசானவர்களாக ஆகலாம், நிறைய உதவியும் கிடைக்கும். தும் மாஸ்டர் சர்வ சக்திமான் பன் சாத்தேகோ. நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவானாக ஆகிறீங்க. தும் ஜான்தேகோ கம் விஸ்வகா மாலிக் பன்தேகே. பாப்கே பாஸ் ஆயேகே और कोई तकलीफ नहीं देते हैं. அதாவது நாம் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகிறோம். இது நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. பாபாவிடம் வந்திருக்கோன்னா வேறு எந்த விதமான கஷ்டத்தையும் பாபா தரது இல்லை. சிறப் பச்சோं को कहते हैं हियर नो ஈவில். குழந்தைகளுக்கு பாபா சொல்கிறாங்க தீயதை கேட்காதீர்கள். जो सर्विसबल बच्चे के उनके मुख से तो सदैव ज्ञान रतन की निकलेंगे. யார் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்க அவங்களுடைய வாய் மூலமாக சதா ஞான ரத்தினங்கள் மட்டும்தான் வரும். ज्ञान की बातों की सिवाय और कोई बात मुख से नहीं निकल सकती.
ஞானத்தினுடைய விஷயங்களை தவிர வேற எந்த விஷயங்களும் வாய் மூலமாக வர முடியாது. தும்கே வாகாயாத் ஜர்முயி ஜகமுயிக்கு பாத்தின் கபினகி சுன்னிகை. நீங்கள் உலகியலான வேண்டாத வீணான விஷயங்களை ஒருபோதும் கேட்கக்கூடாது. சர்வீஸ் கர்னே வாலோங்கி முக்குசே சதைவ ரத்தன்கி நிகழ்த்தேகை. சேவை செய்யக்கூடியவர்களுடைய வாய் மூலமாக சதா ரத்தினங்கள் மட்டும்தான் வரும். கியான் கி பாத்தோம் கி சிவாய் பாக்கிகை பத்தர் மார்னா. ஞான விஷயங்களை தவிர மற்ற விஷயங்கள் கற்களால் அடிப்பதாகும். पत्थर नहीं मारते तो जरूर ज्ञान रतन देते हैं, या पत्थर मारेंगे या अविनाशी ज्ञान रतन देंगे जिसकी वैल्यू कतन नहीं कर सकते. கற்களை வீசுவார்கள், அப்படி இல்லைன்னா ஞான ரத்தினங்களை தருவாங்க. ஒன்று கற்களை வீசுவாங்க, இல்லைன்னா அழிவற்ற ஞான ரத்தினங்களை தருவாங்க. இதனுடைய மதிப்பு யாருமே சொல்ல முடியாது. பாபா ஆக்கர் தும்கோ கியான் ரத்தன் தேத்தேகை. பாபா உங்களுக்கு ஞான ரத்தினங்களை தராங்க. வகை பக்தி பத்தர்கி லகாத்தே ரைத்தேகை. கற்களை வீசிக்கொண்டு இருக்கிறார்கள், அது பக்தியாக இருக்கு. बच्चे जानते हैं बाबा बहुत बहुत मीठा है, आधा कल्प गाते आते हैं, तुम मात पिता परंतु अर्थ कुछ भी नहीं समझते थे, तोते मिसल सिर्फ गाते रहते थे. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. குழந்தைகளுக்கும் தெரியும் பாபா மிகவும் இனிமையானவராக இருக்காங்க. பாதி கல்பமாக பாடி வராங்க. நீங்கள் தான் தாயும் தந்தையுமாக இருக்கீங்க, ஆனால் அதனுடைய அர்த்தம் யாருக்கும் தெரியாது. கிளி பிள்ளையை போல் பாடிட்டுருக்காங்க. தும் பச்சோங்கோ கித்தினி குசி ஹோனி சாகியே. குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளோ குசி இருக்கணும். பாபா ஹம்கோ பேகத்துக்கா வர்ஷா விஸ்வக்கி பாத்ஷாகி தேத்தேகே. பாபா நமக்கு எல்லை கப்பாற்பட்ட ஆஸ்தி, முழு உலகத்தினுடைய அரசாட்சியை தராங்க. 5000 वर्ष पहले हम विश्व के मालिक थे, अभी नहीं है फिर बनेंगे. 5000 வருடங்களுக்கு முன்னால் நாம் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக இருந்தோம், இப்போ இல்லை திரும்பவும் ஆவோம். सी बाबा ब्रह्मा द्वारा वर्षा देते गए, ब्राह्मण कुल चाहिए ना. சி பாபா பிரம்மா மூலமாக ஆஸ்தியை தராங்க. பிராமண குலமாக இருக்கு இல்லையா, அதாவது பிரம்மா மற்றும் அவருடைய பிராமண குலமாக இருக்கு. ब्रह्मा तन में प्रवेश करते हैं, इसलिए उनको भागीरथ कहा जाता है. ब्रह्मा के बच्चे ब्राह्मण के. பிரம்மாவினுடைய உடலில் சிவபாபா பிரவேசம் ஆகிறாங்க, அதனால் அவருக்கு பாக்கியசாலி ரதமாக சொல்லப்படுது. பிரம்மாவினுடைய குழந்தைகள் பிராமணர்களாக இருக்காங்க. ब्राह्मण के छोटी विराट रूप भी ऐसा होता है, ऊपर में बाबा फिर संगम के ब्राह्मण जो कि ईश्वरीय संतान बनते हैं. விராட்ட ரூபத்தினுடைய சித்திரம் கூட இது போல் இருக்கு. மேலே பாபா இருக்காங்க, அதுக்கப்புறம் சங்கம யுகத்தினுடைய பிராமணர்கள் ஈஸ்வரனுடைய குழந்தைகளாக இருக்காங்க. तुम जानते हो अभी हम ईश्वरीय संतान के फिर देवी संतान बनेंगे तो डिग्री कम को जाएगी. இப்போ நம்ம ஈஸ்வரனுடைய குழந்தைகளாக இருக்கோம், திரும்ப நம்ம தெய்வீகமான தேவதைகளுடைய குழந்தைகளாக ஆகும்போது டிகிரி குறைஞ்சிரும். ये लक्ष्मी नारायण भी डिग्री कम गई क्योंकि इनमें ज्ञान नहीं गई. லக்ஷ்மி நாராயணருடைய டிகிரி கூட குறைவாக இருக்கு. காரணம் அவங்ககிட்ட ஞானம் இல்லை. ज्ञान ब्राह्मणों में कई परंतु लक्ष्मी नारायण को अज्ञानी नहीं कहेंगे. ஞானம் பிராமணர்களிடம் இருக்கு, ஆனால் லக்ஷ்மி நாராயணரை அஞ்ஞானிகளாக சொல்கிறது இல்லை. इनको ने ज्ञान से ये पद पाया गई.
இவங்க கூட இந்த ஞானத்தின் மூலமாக தான் பதவியை அடைஞ்சிருக்காங்க. तुम ब्राह्मण कितनी ऊंच को फिर देवता बनते को तो कुछ भी ज्ञान नहीं रहता, उनमें ज्ञान कोता तो देवी वंशमी பரம்பராசி சலா ஆத்தாகே. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பிராமணர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருக்கீங்க, திரும்பவும் நீங்கள் தான் தேவதைகளாக ஆகிறீங்க. அப்போ இந்த ஞானம் கொஞ்சம் கூட இருக்காது. அதாவது அவங்களுக்கும் இந்த ஞானம் இருந்தது தெய்வீகமான வம்சத்தில் கூட பரம்பரையாக நடந்து வரும். மீட்டே மீட்டே சிக்கிலதே பச்சோங்கும் சாம் ராஜ் சப் யுக்தியாம் பத்லாத்தேகை. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு அனைத்து ரகசியமும் அனைத்து யுக்திகளையும் பாபா புரிய வைக்கிறாங்க. ட்ரெயின் மே பைட்டே பி தும் சர்வீஸ் கர் சக்தே கோ. ட்ரெயினில் அமர்ந்திருந்தாலும் நீங்கள் சேவை செய்ய முடியும். एक चित्र पर ही आपस में बैठ बात करेंगे तो ढेर आकर इकट्ठे होंगे. ஒரு சித்திரத்தை வச்சு ஒருவருக்கொருவர் உட்கார்ந்து பேசும்போது நிறைய பேர் ஒன்றாக சேர்ந்துருவாங்க. जो इस कुल का होगा वह अच्छी रीति धारण कर प्रजा बन जाएंगे. யார் இந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க, அவங்க நல்ல முறையில் தாரணை செய்து பிரஜைகளாக ஆவாங்க. சித்திர தோ பகுத் அச்சே அச்சே கே சர்வீஸ் கேலியே. சேவைக்காக சித்திரங்கள் கூட ரொம்ப நல்ல நல்ல சித்திரங்களாக இருக்குது. ஹம் பாரத்வாசி பெகலி தேவி தேவதாத்தே அபி தோ குச்சு நெகிகை. நாம் பாரதவாசிகள் முதல்ல தேவி தேவதைகளாக இருந்தோம், இப்போ எதுவுமே இல்லை. ஃபிர் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் கோத்திகை. திரும்பவும் ஹிஸ்ட்ரியானது ரிப்பீட் ஆகுதே. பீச்சுமே ஏகை சங்கம் யுக் ஜிஸ்னே தும் புருஷோத்தம் பன்தேகோ. நடுவில் சங்கம யுகம் இருக்கு, இதில் தான் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிறீங்க. அச்சா, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையின் பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்கிறோம். தாரணா கேலியே முக்கிய சார். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். ज्ञान की बातों की सिवाय और कोई बात मुख से नहीं निकालनी गई. ஞானத்தினுடைய விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயங்களும் வாய் மூலமாக வரக்கூடாது. ஜர்முயி ஜகுமுயிக்கு பாத்தேன் கபி நகி சுன்னிகை. உலகியலான வீணான வேண்டாத விஷயங்களை ஒருபோதும் கேட்கக்கூடாது. முக்குசே சதைவ ரத்தன் நிக்கல்தே ரகி பத்தர் நெகி. வாய் மூலமாக சதா ரத்தினங்கள் மட்டும்தான் வரணும், கற்கள் வரக்கூடாது. सर्विस के साथ साथ याद की यात्रा में रख स्वयं को निरोगी बनाना है. சேவையின் கூடவே நினைவு யாத்திரையில் இருந்து தன்னை ஆரோக்கியமானவர்களாக மாற்றணும். अविनाशी सर्जन स्वयं भगवान कमी मिला के 21 जन्मों के लिए निरोगी बनाने इसी नशे में व खुशी में रहना है. அழிவற்ற சர்ஜன் ஸ்வயம் பகவான் 21 ஜென்மத்திற்கு ஆரோக்கியமானவர்களாக மாற்றுவதற்காக நமக்கு கிடைச்சிருக்காங்க. இந்த போதையில், அதாவது இந்த மகிழ்ச்சியில் இருக்கணும். வரதானம். யாதுக்கே ஜாது மந்திர துவாரா சர்வ சித்தியாம் பிராப்த கருணி வாடி சித்தி ஸ்வரூபவ. நினைவுனுடைய மந்திரத்தின் மூலமாக
அனைத்து வெற்றிகளையும் பிராப்தியாக அடையக்கூடிய வெற்றி சுரூபம் ஆகுங்கள். பாப்கி யாதிகி ஜாதுகா மந்திரகை இஸ் ஜாதுகி மந்திர द्वारा जो சித்தி சாகோ வ பிராப்த கரு சக்தேகோ. பாபாவுடைய நினைவுதான் மந்திரமாக இருக்கு. இந்த மந்திரத்தின் மூலமாக எந்த வெற்றியை விரும்புகிறோமோ அதை பிராப்தியாக அடைய முடியும். जैसे स्थूल में भी किसी कार्य की सिद्धि के लिए मंत्र जपते गए, ऐसी यकांग भी अगर किसी कार्य में सिद्धि चाहिए तो ये याद का महा मंत्र की विधि स्वरूप गई. ஸ்தூலமான முறையில் எப்படி ஏதாவது காரியத்தில் வெற்றி அடைவதற்காக மந்திரங்களை ஜெபிக்கிறாங்க, அதே போல தான் இங்கே கூட ஒருவேளை ஏதாவது காரியத்தில் வெற்றி தேவையாக இருக்கு. இந்த நினைவுனுடைய மகா மந்திரம்தான் விதியின் சுரூபமாக இருக்கு. ये जादू मंत्र सेकंड में परिवर्तन कर देता है. இந்த மந்திரம் ஒரு செகண்டில் மாற்றங்களை செய்யும். इसे सदा स्मृति में रखो तो सदा सिद्धि स्वरूप बन जाएंगे, क्योंकि याद में ही रहना बड़ी बात नहीं है. सदा याद में रहना यही बड़ी बात है. इसी से सर्व सिद्धियां प्राप्त होती है. இதை சதா நினைவில் வைக்கும் பொழுது சதா வெற்றி சுரூபமாக ஆகலாம். காரணம், நினைவில் இருப்பது பெரிய விஷயம் இல்லை, சதா நினைவில் இருக்கணும். இதுதான் பெரிய விஷயமாக இருக்கு. இதன் மூலமாக தான் அனைத்து வெற்றிகளும் பிராப்தியாக கிடைக்கும். ஸ்லோகன் सेकंड में विस्तार को सार रूप में समा लेना अर्थात अंतिम सर्टिफिकेट लेना. ஒரு வினாடியில் விஸ்தாரத்தை சாரத்தில் அடக்கி விடுவது என்றாடி இறுதி சான்றிதழ் பெறுவது என்று அர்த்தமாகும். ஓம் சாந்தி. तुम सा हसीन बाबा, तुम सा हसीन बाबा कोई नहीं जहां में, कोई नहीं जहां में. तुमने हसी बनाया, तुमने हसी बनाया हमको भी इस जहां में, हमको भी इस जहां में. तुम सा हसीन बाबा कोई नहीं जहां में, कोई नहीं जहां में. तुम सा हसीन बाबा. चांद किससे, सूरज या चांद किससे तुलना करूं तुम्हारी, तुलना करूं तुम्हारी. रचता है तू सभी का, रचता है तू सभी का. रचना है सब तुम्हारी, रचना है सब तुम्हारी. तू है जहां से न्यारा, तू है जहां से न्यारा. उपमा नहीं जहां में, उपमा नहीं जहां में.
सा हसीन बाबा।